வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக மாற வேண்டுமா? ஏற்படக்கூடிய காரிய தடைகளை விலக தேய்பிரை சஷ்டி என்று எந்த முறையில் விரதம் இருந்து வழிபட்டால் முழு பலனும் கிடைக்கும். விரதம் இருக்க முடியாத நபர்கள் எந்த ஒரு தீபத்தை வீட்டில் விளக்கேற்றி வைத்தா முழு பலன் அடைய முடியும்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சஷ்டியில் இருந்தாலே அகப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமானுக்குரிய சிறப்பான சஷ்டி விரதத்தின் பெருமையை நம்ம சொல்லலாம். திதிகளில் 6வது திதி தாங்க வருவது இந்த சஷ்டி, முருகனுக்குரிய திதி. இந்த நாளில் என்ன குறை என்றாலும் அது நீங்க வேண்டும்னா முருகனிடம் மனதார வேண்டிக் கொண்டா அது நிச்சயம் நிறைவேறுங்க. வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவாங்க முருகனுடைய சஷ்டி நாள். அப்படி நீங்கள் எப்படி வேண்டிக்கணும்? சஷ்டியில் முருகப்பெருமானுக்குரிய திதின்னு சொன்னோம். மேலும் இந்த நாளில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம்னு 3 வகையான விரதங்கள் இருக்குங்க. இதில் வார விரதம்னு பார்த்திங்கன்னா வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள். அதுவும் பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக நட்சத்திர விரதம்னா கிருத்திகை நட்சத்திர நாள். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திதி விரதம்னா சஷ்டி திதி விரதங்க. வளர்பிறை தேய்பிறைன்னு 2 முறை சஷ்டி திதி வரும். தீராத பிரச்சனையில் தவிப்பவங்க, திருமணம் ஆகாமல் தள்ளி போய் கொண்டே இருப்பவங்களோ, குழந்தை இல்லாதவங்க, வாழ்க்கையில் தோல்விகளை மட்டும் சந்திக்கக்கூடிய நபர்கள்னு சஷ்டியில் விரதம் இருந்தீங்கன்னா முருகனுக்குரிய மந்திரம் ஸ்லோகம் சொல்லி தான் வழிபட வேண்டும்னு கிடையாதுங்க. உண்மையான பக்தியோடும் மனமுருகி முருகான அழைச்சி உங்களுடைய கோரிக்கையை சொன்னாலே முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை நிச்சயம் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். இந்த சஷ்டி என்று பார்த்திங்கன்னா அதுவும் தேய்பிரை சஷ்டி என்று வீட்டில் குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டால் வாழ்க்கையில் தோல்வி என்பதே ஏற்படாதுன்னு சொல்லுவாங்க. தொட்ட காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு இனி வெற்றியாக உண்டாகும். அதோடு நீங்கள் எந்த ஒரு வேண்டுதலை முன் வச்சு இந்த ஒரு விளக்கை ஏற்றீங்களோ அந்த வேண்டுதலை நிச்சயம் நிறைவேறுங்க. இதற்கான தேய்பிரை சஷ்டி நாளை பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் அமைந்திருக்கு. இந்த நாளில் பார்த்திங்கன்னா அதிகாலை எழுந்து நீராடி வீட்டு பூஜை அறையிலேயே முருகனுடைய படம் இல்லைன்னா விக்கிரகத்தை எடுத்து சுத்தம் செய்து வச்சு அலங்கரித்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு முருகனுடைய படம் இல்லைன்னா விக்கிரகத்துக்கு முன்னாடி 2 வாழைப்பழங்களும் ஒரு சிறிய தட்டில் எடுத்து வச்சுட்டு அந்த வாழைப்பழத்தின் மத்தியில் சிறிதாக குழி போல ஏற்படுத்தி அதில் சிறிதளவு நெய் விட்டு திரிப்போட்டு தீபம் ஏற்றுங்க. பஞ்சாமிர்தம் எப்படி முருகனுக்கு விருப்பமான ஒரு அபிஷேக பொருளோ அதே போல் முருகனுக்கு விருப்பமான தீபம் இந்த நெய் விளக்காக இதை ஏற்றுவது நல்லதுங்க. வாழைப்பழ தீபம் செவ்வாய்க்கிழமையில் கூட நீங்கள் ஏற்றி வழிபடலாம். இருந்தாலும் இந்த சஷ்டி திதியில் அதுவும் தேய்பிரை சஷ்டி என்று ஏற்றுவது ரொம்பவே சிறப்புங்க. இந்த விளக்கை ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு கோரிக்கையை முருகனிடம் முன்வைத்து மனதார வேண்டிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய சஷ்டி திதி இதே போல் விளக்கேற்றி மற்றொரு வேண்டுதல் வைங்க. நிச்சயம் முருகனின் அருளால் நிறைவேறுங்க. அது மட்டும் இல்லை, இந்த முருகனுக்கு உகந்த விரதங்களை சஷ்டி விரதம்னு சொல்லும். அந்த வகையில் காரிய தடை நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டையும் இந்த ஒரு நாளில் சேர்ந்து பாருங்க. நிச்சயம் காரிய தடைகள் விலகிடுங்க. இந்த தேய்பிரை சஷ்டி நாளில் வீட்டில் மாலை 6 மணிக்கு மேலே முருகப்பெருமானின் படத்திற்கு முன்னாடி 6 அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யணும். அப்படி நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் ஏதாவது ஒரு பிரச்சனையோ அதை மனதார நினைச்சு அது விரைவில் தீர வேண்டுன்னு வேண்டிக்கோங்க. பிறகு 6 தீபங்கள் ஏற்ற இயலாதவங்க ஒரே ஒரு நெய் தீபமாவது ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. இப்படி வேண்டி முடித்த பிறகு முருகப்பெருமானுக்குன்னே உரிதான கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யலாம். படிக்க தெரியாதவங்க அந்த கவசத்தை பார்த்தீங்கன்னா மனதார கேட்டாலே நல்லது. இப்படி நீங்கள் கந்த சஷ்டி கவசத்தை பாடும்போதோ இல்லை கேட்கும்போதோ உங்களுடைய கையில் பச்சை குங்குமத்தை எடுத்து வச்சுட்டு கந்த சஷ்டி கவசத்தை படிக்க ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே பச்சை குங்குமத்தை வலது கையில் வைத்து கொண்டு பிறகு முருகப்பெருமானின் மனதார நினைச்சு கொண்டு கந்த சஷ்டி கவசத்தை படிங்க. இப்படி படித்து முடித்த பிறகு இந்த பச்சை குங்குமத்தை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு எந்த ஒரு முக்கியமான காரியத்தை செய்ய போவதா இருந்தாலும் அதற்கு முன்னாடி இந்த பச்சை கற்பூரத்தை நெற்றியில் வைத்து கொண்டு செல்லுங்க. நிச்சயம் அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகிடுங்க.
பொதுவாகவே முருக வழிபாட்டுக்கு பல நாட்கள் இருந்தாலும் திதிகளில் சஷ்டி திதி ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள். இந்த சஷ்டி திதியானது மாதத்தில் 2 முறை வரும்னு சொன்னோம். வளர்பிறை தேய்பிறை அந்த வகையில் நாளை பார்த்தீங்கன்னா தேய்பிறை சஷ்டிங்க. இந்த ஒரு தீபத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை சொல்ல போகிறேன். அந்த வகையில் பக்தர்கள் மனமுருகி கேட்டாலே கேட்டதை கொடுக்கக்கூடிய அற்புத கடவுள் தான் இந்த முருகப்பெருமான். அப்பேற்பட்ட கருணை உள்ளம் கொண்ட கடவுளே அவருக்கே உகந்த இந்த தேய்பிறை சஷ்டியில் நம்ம கேட்டவற்றை நிச்சயம் அவர் உடனே தரப்போகிறாரு. அந்த ஒரு வழிபாட்டை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். சஷ்டி வருடத்துக்கு ஒரு முறை அனுஷ்டிக்கக்கூடிய சஷ்டி விரதம் ஆனால் ஞாபகத்தில் வரும். ஆனால் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதியில் அவரை எளிமையாக வழிபாடு செய்யண்டா அது எப்படி தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோவில். இந்த தேய்பிறை சஷ்டி என்று மாலை 6:30 மணிக்கு 7:30 மணிக்குள்ள இந்த ஒரு வழிபாடை செய்து பாருங்க. இந்த வழிபாட்டுக்கு நீங்கள் ஒரே ஒரு தீபம் மட்டும்தான் ஏற்றணும். அதற்கு ஒரு புது அகலை வாங்கி எடுத்துக்கிட்டு வாங்க. அந்த அகல் வைப்பதற்கு ஒரு தட்டு எடுத்து வச்சுட்டு அதற்கு பார்த்தீங்கன்னா மண் தட்டை தவிர வேறு எது வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் மருதாணி இலை, 3 ஏலக்காய், கொஞ்சம் பச்சை கற்பூரம் இவையெல்லாம் தயாராக எடுத்து வச்சுக்கோங்க. நெய்வேத்தியமாக ஏதாவது செய்ய முடிந்தால் செய்யுங்க, இல்லை ஒரு டம்ளர் தண்ணீரை வைத்தால் கூட போதும். சஷ்டி திதி என்று மாலை 6:30 மணிக்கு மேலே பூஜை அறையில் வாங்கி நீங்கள் வச்சுருக்கக்கூடிய தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அதன் பிறகு தட்டில் கொஞ்சம் மருதாணி இலையை பரப்பி அதில் ஏலக்காயும் பச்சை கற்பூரத்தை போட்டுடுங்க. இப்போது நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய புது அகலுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு பஞ்சு திரி, தாமரை தண்டு திரி இரண்டையும் ஒன்றாக போட்டு நெய் தீபத்தை ஏற்றுங்க. இந்த தீபம் பூஜை அறையில் எரியும் போது வேறு எந்த தீபமும் எரியக்கூடாது. இதை மட்டும் எரியுமாறு பார்த்துக்கோங்க. இந்த ஒரு தீபம் மட்டும் தான் எரியணும். இந்த தீபத்தை கிழக்கு பார்த்து எரிய விடுங்க. இப்போது தீபத்துக்கு முன்னாடி அமர்ந்து கொண்டு ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை 108 முறை மனதார சொல்லுங்க. அப்போது உங்களுக்கு என்ன தேவையோ அதை முருகனிடம் கேளுங்க. எதை கேட்டாலும் கிடைக்கணும் எண்ணத்தில் உங்கள் சக்திக்கு மீறியோ தேவையில்லாதவற்றையோ எல்லாம் நினைத்து கொண்டு செய்யாதீங்க. இது பலிக்காது. இந்த முறையில் 3 சஷ்டியில் முருகனை வழிபாடு செய்யுங்க. விளக்கில் மட்டும் ஒவ்வொரு சஷ்டியும் போது புதிதாக வாங்கி வச்சுட்டு பழைய அகல் விளக்க வீட்டில் மற்ற நேரங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே போல் மருதாணியை, ஏலக்காய், கச்சை கற்பூரம்னு தூள் செய்து வைத்துக்கொண்டு சாம்பிராணி போடும்போது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இது வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்குங்க. கந்திஷ்டி தோஷங்களை விளக்கிடும். மேலும் பிரச்சனைகள் தீர முருகனை நினைத்து இந்த தேய்பிறை சஷ்டியில் இந்த ஒரு வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாளில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 6 வாரங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடலாம். முருகனுக்கு உகந்த நேரமான பார்த்தீங்கன்னா காலை மாலை என்று மாலை நேரத்தில் கூட வேலைக்கு செல்லக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய முருகனின் ஆலயத்திற்கு சென்று 6 வெற்றிலை வாங்கி அந்த வெற்றிலையில் பார்த்திங்கன்னா காம்பு பகுதியை நீக்கிட்டு வெற்றிலைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்கள் வைத்து அலங்கரித்து 6 அகல் விளக்கில் அந்த கிள்ளையை பார்த்திங்கன்னா வெற்றிலை காம்பினை போட்டு நெய் தீபம் ஏற்றி முருகனுடைய மந்திரத்தை ஓம் சரவணபவ ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை இல்லை ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை கூட 108 முறை சொல்லிட்டு உங்கள் கோவிலை 6 முறை வலம் வந்து வழிபடுங்க. நிச்சயம் 6 வாரங்குள்ள உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். அது மட்டும் இல்லைங்க, அதிகாலை எழுந்து விரதம் இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா முருகனுக்கு உகந்த சஷ்டி செவ்வாய்க்கிழமைனால அதிகாலை எழுந்து நீராடி வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகனின் படத்திற்கு தீபமேற்றி செவ்வரளி பூக்களால் அலங்கரித்து தீபமேற்றி வழிபடுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நீங்களும் பார்த்தீங்கன்னா தேய்பிறை சஷ்டி என்று வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான வேண்டுதல் வச்சு முருகனின் அருளால் நிறைவேறியிருக்கு, நீங்கள் இனி வேண்டுதல் வச்ச எதுவாக இருக்கணும்னு மறக்காமல் பதிவிடுங்க. புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.